குடி கணிப்பீட்டுல வந்து ஆண் பெண் பால் வேறுபாடு வயது அடிப்படையில அனைத்து விதமான குடியியல் காரணிகளின் அடிப்படையிலும் கணிப்பீடு மேற்கொள்ளப்படும். அப்ப இந்த இதுல நீங்க பார்த்தனால் இப்ப கிட்டத்தட்ட எங்கட சனத்தொகையில வந்து ஆண் பெண் வித்தியாசம் 3 வீதத்தை தாண்டியுள்ள, அதாவது ஆண்கள் 48% இருக்கும்போது பெண்கள் 52% என்ற ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் பெண்களின் தொகை அதிகரிக்கின்றதா, ஆண்களின் வீதம் குறைந்து விட்டதா என்ற சந்தேகங்கள் இன்றைய தேசிய நாளிதழ்களிலும் இது பேசுபொருளாக மாறியுள்ளது. உண்மையாக எடுத்து பார்த்தென்றால் இதை நாங்க இந்த புள்ளிபர வந்து அடிப்படை புள்ளிபரம் மாத்திரம்தான். இவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஆழ்ந்த ஆய்வுகளுக்கு செல்ல வேண்டும். இது பல ஆய்வுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு புள்ளிபரம் மாத்திரமே. உதாரணமாக இந்த கேட்ட கேள்வியை நாங்கள் அடிப்படையாக கொண்டு பார்த்தென்றால் அதாவது பெண்கள் ஆண் பிள்ளைகள் பிறக்கின்ற வீதம் குறைந்துள்ளதா என்ற சந்தேகம் தான் எழுகின்றது. அப்ப பெண் பிள்ளைகள் தான் கூட பிறக்கின்றார்களா என்ற சந்தேகம் தான் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அது உண்மை அல்ல. எமது இலங்கையிட நாங்க வரலாற்றை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் எங்கட முக்கியமாக வந்து எங்கட இதுல வந்து பிறப்பு நாங்க பிறப்பு வீதத்துல எடுத்து இது பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் இதுல வந்து பிறப்பு வீதத்துல வந்து கடந்த வருடங்கள்ல உதாரணமாக நாங்க எமது வயது அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்த்தென்றால் 4 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள்ல எடுத்து பார்த்தென்றால் 2012ஆம் ஆண்டு 100 பெண்களுக்கு 101.7 ஆண் பிள்ளைகள். அப்ப பிறக்கின்ற குழந்தைகள்ல வந்து பிறப்பு வந்து எந்த நேரமும் சமமாகத்தான் இறைவன் வைத்துள்ளார். அதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் யதார்த்தம். பிறப்புல வந்து சமநிலைத்தன்மை இன்று வரை பேணப்பட்டு தான் வருகின்றது. அப்ப உதாரணமா பிறக்கின்ற இப்ப 4 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் எடுத்து பார்த்தோம்னா 2012ஆம் ஆண்டு 100 பெண் பிள்ளைகளுக்கு 101.7 ஆண் பிள்ளைகள். இங்கு ஆண்களோட வீதம் தான் கூட இருக்குது. அதே போல இந்த சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த 2024 கூட இதுலயும் 101.2 ஆண் பிள்ளைகள், 100 பெண் பிள்ளைகளுக்கு 101.2 ஆண் பிள்ளைகள். அப்படி என்றால் ஆண்களோட பிறப்பு தான் ஒப்பீட்டு ரீதியில கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே போல 5 வயதுக்கும் 9 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகளை தற்போது வாழ்கின்ற அவர்கள் எடுத்து பார்த்தோம்னா 2012ஆம் ஆண்டுல வந்து 100 பெண் பிள்ளைகளுக்கு 101.9 ஆண் பிள்ளைகள். அதே போல இந்த சென்சஸ்ல 2024 வந்து 102.7 ஆண் பிள்ளைகள், 100 பெண் பிள்ளைகளுக்கு 102.7 ஆண் பிள்ளைகள். அவ இதை அடிப்படையாக கொண்டு பார்த்தா அதே போல 10 வயதுக்கும் 14 வயதுக்கும் இடைப்பட்ட குடிக்கணிப்பை எடுத்து பார்த்தோம்னா 2012ஆம் ஆண்டு 100 பெண் பிள்ளைகளுக்கு 100 பெண் பிள்ளைக்கு 102.2 ஆண் பிள்ளைகள். அதே போல இந்த கணிப்பீட்டின்படி இந்த 2024ஆம் ஆண்டு 103 பிள்ளைகளுக்கு 100 பெண் பிள்ளைகளுக்கு 103.1 ஒரு ஆண் பிள்ளைகள். அப்ப இது எங்களுக்கு தெளிவாகவே சொல்லும் பிறப்பில சமநிலை பேணப்படுகின்றது. இதுலயும் நாங்க அப்ப இதுல வந்து எங்க சமநிலை குலையுதுன்றாக்க நாங்க அடுத்த கட்டங்களுக்கு வந்து பார்த்தென்றால் உண்மையாக வந்து ஆண்களோட இறப்பு வீதம் அதிகம் பெண்களை விட. சில இதில் ஒன்று யுத்தம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அடுத்த காரணம் வந்து சமநிலை குறையதுக்கான காரணம் ஆண்கள் கூடுதலாக நாட்டை விட்டு இடம்பெயர்ந்துள்ளார்கள். மத்திய கிழக்கு ஏனைய நாடுகள் எடுத்து பார்த்தோம்னா ஒப்பீட்டு ரீதியில இந்த ஆண்கள் தான் வெளியில போயிட்டிருக்காங்க. இந்த ஏனைய நாடுகளுக்கு வேலைக்கு சென்றவர்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் தான் இங்கு கணிப்பிடப்பட்டார்களே ஒழிய நாட்டுக்கு வெளியே சென்றவர்கள் இந்த குடி கணிப்பில உள்வாங்கப்படவில்லை. அதையும் நாங்க ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அப்ப இந்த காரணிகள் அடுத்தது வந்து ஆண்கள் ஒன்று பெரும்பான்மையான சமூகங்கள் வந்த குடிபோதைக்கு உட்படுகிறது, அடுத்தது வாகன விபத்து, இப்படியான அடுத்த யுத்தம், இப்படியான விடயங்கள்ல வந்து ஆண்களோட இறப்பு தான் கூடுதலாக நடைபெறுகின்றது. இதெல்லாம் கருத்துல கொண்டு சராசரியா எடுத்து பார்க்கும்போது தான் இன்றைக்கு வந்து எங்கட தற்போதைய சூழ்நிலை வந்து 100 ஆண்களுக்கு 100 பெண்களுக்கு 93.3 ஆண்கள் என்ற வீதாசாரத்துல தான் இந்த கணிப்பீடு குறிப்பிடுகின்றது. இதை நாங்கள் தெளிவாக பண்ணிக்கொள்ளணும். இது வந்து நாட்டோட
தற்போதைய சராசரி தான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அது இல்லாம பிறப்புல வந்து இன்னும் இறைவன் சமநிலையான ஒரு பிறப்பு ஒரு வீதத்தை தான் எங்களுக்கு தந்துள்ளார். இது எங்களோட புள்ளி விவரங்கள் தெளிவாக காட்டுகின்றது. இதிலே நான் ஒரு விஷயத்தை இதுக்கான நீளமா ஆழமான ஆய்வுகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இதில் ஒரு விடயத்தை குறிப்பிடுவோம். சில மாவட்டங்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆண் பெண் பால் வேறுபாடு ஆகக்கூடிய மாவட்டம் வந்து மட்டக்களப்பு மாவட்டம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு வந்து 100 பெண்களுக்கு 88 ஆண்கள் உண்டு. அப்ப இது ஒன்று யுத்த பின்னணி. யுத்த காலத்துல நியாயமான இறப்புகள் அங்க, ஏன்னா மட்டக்களப்பு வடக்குல யுத்தம் நடந்தாலும் அதுக்கான சோல்ஜர்ஸை வழங்கின ஒரு தளம் தான் மட்டக்களப்பு பகுதி. அப்ப அதுல நியாயமான ஆண்களோட இளைஞர்களோட இறப்பு நடந்த ஒரு பகுதி உண்டு. அடுத்தது இரண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் கவனத்துல கொள்ளணும். இந்த சமநிலை நான் ஆரம்பத்துல குறிப்பிட்ட போல 100 பெண்களுக்கு 101 102 ஆண் பிள்ளைகள் பென்ஷன் என்றால் அதிலும் ஒரு சமத்துவமற்ற தன்மை காணப்படுகின்றது. இதற்கு நவீனத்துவம் ஒரு காரணம். அதாவது கருவில் இருக்கும் போதே சிசுவை அவர்கள் ஸ்கேன் பண்ணி கருக்கலைப்பு நடைபெறுகின்றது. இதையும் நாங்க இத புள்ளி விவரங்கள் அதையும் அந்த உன்னிப்பாக எமக்கு சுட்டி காட்டுகின்றது. இவை சம்பந்தமாக நாங்க ஆழமான ஆய்வுகளுக்கு போகணும். ஏன்னால் இந்த சென்சஸ் என்பது வெறுமனே சராசரிகளை மட்டுமே குறிப்பிடுகின்றன. ஆனால் இவை சம்பந்தமா ஒவ்வொரு இலக்கம் தொடர்பாகவும் நாம் ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டும். இந்த குடிக்கணிப்பு என்றால் இன அடிப்படையில தான் இனங்களை கணிப்பிட தான் இது செய்தாங்க. அவங்கள்ட்ட யார்ட இனம் கூடி இருக்கு யார்ட இனம் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்காண்டு. ஆனா அது தவறான எண்ணப்பாடு. உண்மையா அரசாங்கத்துல நோக்கம் வந்து குடிக்கணிப்பு என்பது இதை புள்ளிபுறங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு மக்களை சரியான தீர்மானங்களை எடுப்பதும் திட்டமிடணும். இதுல வந்து இது இந்த நீங்க கேட்ட கேள்வி வந்து உண்மையாக அரசியல் மேம்படுத்தப்பட்ட ஒரு கேள்வி. ஏன்னா அரசியல் தளங்கள்ல இன்றைய சமூக ஊடகங்கள்ல அவ்வளவு பெரிய அறிக்கையை முன்வச்சென்றாலும் மக்களுக்கு இவ்வளவு வீடு இல்லை, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, மலசல ஊடம் இல்லை, குடிநீர் வசதி இல்லை போன்ற அனைத்து விடயங்கள் இந்த அறிக்கையில வந்தாலும் எல்லாரும் உன்னிப்பாகவும் ஹைலைட் பண்ணி பார்க்கிறது யார்ட இனம் கூடியிருக்கு யார்ட இனம் குறைஞ்சிருக்கு. இது பொதுவான மனித இயல்பு. நாங்க ஒரு புகைப்படத்தை எடுத்தோம்னா நாங்க முதல்ல பார்ப்போம் அதுல ஏண்ட புகைப்படம் எப்படி இருக்குதுன்றதான் எல்லாருக்கும் தெரியும். அந்த பின்னணி தான் இதை பார்க்கின்றார். ஆனால் இதோட யதார்த்த எடுத்துக்கொண்டால் இந்த இன விகிதாசாரம் என்பது வந்து அது காலத்துக்கு காலம் மாறுபடக்கூடியது. இது ஒரு நிலையான இலக்கம் அல்ல. உதாரணமா இலங்கையில ஆரம்ப கால குடிக்கணிப்பு எடுத்து பார்த்தோம்னா இலங்கையில ஆரம்பத்துல வந்து பௌத்த மக்களோட எண்ணிக்கை வந்து விகிதாச்சாரம் 60%, 60.5, 61 அதுக்குள்ளதான் இருந்தது. இன்று பொதுவாக பௌத்த மக்களோட இன விகிதாச்சாரம் 70% வந்திருக்குது. 70% என்று வந்திருக்குது. அப்ப இது வந்து அந்த அதிகரிப்ப நாங்கள் அவர்களின் ஒரு திட்டமிட்ட அதிகரிப்பு என்று குறிப்பிடுறதுக்கு இயலாது. ஏன்னா அதுக்கான உள்ளார்ந்த பல காரணங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக வந்து அந்த அதிகரிப்புக்கான அடிப்படை காரணம் வந்து நாட்டுல 30 வருட யுத்தம் ஒன்று நடைபெற்றது. ஆரம்பத்துல 23% இந்த இலங்கை தமிழ் மக்கள் வந்து யுத்தம் முடியும் போது அவர்களோட வீதாச்சாரம் 12% கிட்டத்தட்ட அதுல வந்து 50% வீழ்ச்சி ஒன்று காணப்பட்டது. அப்ப அந்த குறைந்த இந்த தமிழ் மக்களோட எண்ணிக்கையில குறைந்த அந்த 23% இருந்த தமிழ் மக்களோட வீதம் 12% குறையும் போது அந்த வந்த 11% விகிதம் அது நாங்க 100க்கு கணிப்பிடுன்றதால அந்த 11%த்திலே 10% சிங்கள மக்களோட சேர்ந்ததோட அவரோட இன வீதத்தை கூட்டியதாக காட்டுவதோட அடுத்த 1% கிட்டத்தட்ட அடுத்த ஏனைய முஸ்லிம் மக்கள்கிட்ட இன விகிதாச்சாரத்தை கூட்டி காட்டியது கடந்த சென்சஸ்ல. அதே அடிப்படையில தான் இந்த முறையும் கூட நாங்க இது சம்பந்தமாக ஆழமான கருத்துக்களை இங்க முன்வைக்கல. இது சம்பந்தமாக ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு கருத்தை முன்வைச்சென்றாலும் அதுக்கான பதில் தரக்கூடிய நிலையில நாங்க தயாராகத்தான் இருக்கின்றோம். இதோட வந்து வெறும் இலக்கங்களை கொண்டு மட்டும் இதை வந்து நாங்க கணிப்பிட முடியாது. இதற்கு பின்னால ஒவ்வொரு தசமங்களுக்கு பின்னாலே ஒரு தசமங்களுக்கு பின்னால வருகின்ற ஒவ்வொரு புள்ளிக்கு பின்னால் இலக்கத்துக்கு பின்னாலே ஒவ்வொரு யதார்த்தம் இருக்கின்றது. உதாரணமாக இத இன விகிதாச்சாரத்துல ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் இன விகிதம் அதிகரிக்கின்றது, ஏனைய ஒரு சாராரின் இன விகிதம் அதிகரிக்கவில்லை என்றால் அதற்கான அடிப்படை காரணம் ஆரம்பத்துல நான் குறிப்பிட்ட போல ஒன்று உள்நாட்டில் நடந்த யுத்தம், அதே போல
சமகாலத்துல இந்த சென்சஸ்ல வந்து முக்கியமான காரணி வந்து சமத்துவமற்ற அபிவிருத்தி முன்னெடுப்புகள். இது அரச தரப்பு இது கூடிய கவனம் செலுத்த வேண்டும். என்றால் சமத்துவமான அபிவிருத்தி முன்னெடுப்பு நடைபெற்றால், சமத்துவமாக வளங்கள் பகிரப்பட்டிருந்தால், இன விகிதாசாரத்திலேயும் சனத்தொகை வளர்ச்சியிலும் ஒரு சமமான வளர்ச்சி வீதமே காணப்பட வேண்டும். ஒரு சாராரின் வீழ்ச்சி சனத்தொகை அதிகரித்து இன்னொரு சாராரின் சனத்தொகை குறைவதாக இருந்தென்றால் அங்கு வந்து சமத்துவமற்ற வளப்பங்கீடே முக்கிய காரணம். நியூமெரிக்கல் ஒரு மேஜிக் ஒன்று செல்லிலும் இதுல வந்து சில இடங்கள்ல வந்து புள்ளி விவரங்கள் அந்த எண்கணித ரீதியாக ஏற்பட்ட சில முக்கியமாக அந்த கணிப்பீட்டு உத்திகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனை இந்த புள்ளிபரத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு குறிப்பிட முடியாது மலையக தமிழ் மக்களின் இன வளர்ச்சி முழுமையாக பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்று குறிப்பிட முடியாது. அப்படியான ஒரு எடுகோலை அடிப்படையாக கொண்டு இந்த விஷயத்தை நோக்குவது தவறு என்பதுதான் எனது அபிப்பிராயம். இதற்கான அடிப்படை காரணம் என்றால் அவர்களுக்கு அந்த இந்திய வம்சாவளி என்ற அந்த நாமத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வெளிப்படையாக பாராளுமன்றத்திலும் பேசப்பட்ட விடயம். இப்போது மலையக தமிழ் மக்கள் என்ற அங்கீகாரம் தான் அந்த நாமம் தான் இப்போது பிரயோகிக்கப்படுகின்றது. இது அதனால் இந்த அந்த அவர் அடுத்தது இந்த சென்சஸுக்கு கணிப்பீட்டுக்கு செல்கின்ற உத்தியோகத்தர்கள் பெரும்பாலும் சிங்களம் பேசக்கூடிய உத்தியோகத்தர்களாக இருந்தார்கள். இவர்கள் இந்த வினாக்கொத்துகளை எடுத்து செல்லும் போது அவர்களிடம் கேட்பது அவர்கள் சில நேரம் இனத்தை பத்தி கேட்க மாட்டாங்க. ஆளை பார்த்ததே இது இவர் தமிழ்ல சரி மார்க் பண்ணிக்கொண்டு பேசிடுவாங்க. அதே நேரம் அவங்களுக்கிட்ட நீங்க உங்களோட இனம் என்னன்னு கேட்டாலும் அவங்க முதலாவது செல்வது நாங்க தமிழ்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அதை மார்க் பண்ணிக்கொண்டு போவாங்க. அது கீழால தான் இருக்குது. நீங்கள் மலையா தமிழ் அந்த 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 இது இருக்குது. அப்ப அது மலையா தமிழ் மக்களுக்குள்ள இந்த விடயத்தை தெளிவாக அறிந்த ஒரு சிலர் மட்டும்தான் அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப இதுல வந்து இதுல நடந்த விடயம் என்ற தனிப்பட்ட கருத்து என்னென்றால் இதுல நடந்த விடயம் யாதெனில் இவர்கள் இந்த இனம் தமிழ் இலங்கை தமிழ் என்றதையும் மலையக தமிழ் என்ற அந்த இந்த இரண்டு இனப்பிரிவுகளையும் பொதுமைப்படுத்தி ஒரு இனப்பிரிவாகத்தான் நிறைய இடங்களில் இந்த கணிப்பீடு நடைபெற்றிருக்கிறது. அதனால நூரலிய போன்ற மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு வெளியே பொதுவாக ஏனைய பகுதிகளில் வாழ்கின்ற மலையா தமிழ் மக்கள் அவர்களது இனப்பிரிவையும் தமிழ் மக்கள் என்ற அந்த கேட்டகரிக்கு இல்லை வகுப்புக்கு இல்லை அடையாளப்படுத்தியுள்ளமைதான் இந்த வீழ்ச்சிக்கான அடிப்படை காரணம்.